மும்பையில் 86 வயது மூதாட்டி ஒருவரிடம் சைபர் மோசடி கும்பல் டிஜிட்டல் அரெஸ்ட் என மிரட்டி ரூபாய் 20 கோடியை பறித்துள்ளது. இது தொடர்பாக போலீசார் 3 பேரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் சிபிஐ அல்லது அமலாக்கத்துறை அதிகாரிகள் என கூறி மொபைல் போன் மூலம் தொடர்பு கொண்டு சைபர் கிரைம் கும்பலை அவர்கள் டிஜிட்டல் அரெஸ்ட் என கூறி மிரட்டுகின்றனர். பிறகு அவர்களின் வங்கிக் கணக்கை பெற்று பணத்தை சுருட்டி வருகின்றனர். இது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதனை தடுக்க விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டாலும் மோசடி குறைந்தபாடில்லை. இந்நிலையில் மகாராஷ்டிரா தலைநகர் மும்பை தெற்கு பகுதியில் வசித்து வரும் 86 வயது மூதாட்டியை கடந்த சில நாட்களுக்கு முன்னர் மர்ம நபர் ஒருவர் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு உள்ளார். அதில் கடந்த ஆண்டு நடந்த கொலை வழக்கு தொடர்பாக விசாரிக்க வேண்டுமென கூறியுள்ளார். மேலும் உங்களின் மகளை கைது செய்ய போவதாக கூறி மிரட்டல் விடுத்துள்ளார். பிறகு அவரை அருகிலேயே இருக்க வேண்டுமென மிரட்டியுள்ளார். தொடர்ந்து மர்ம நபர் மூதாட்டியின் ஆதார் எண்ணை பெற்று புதிதாக வங்கி கணக்கு துவங்கி அதில் பணத்தை போடும்படி கூறியுள்ளார். அதன்படி மூதாட்டியும் மோசடி நபர்கள் கூறியது போல எல்லா பணத்தையும் அதில் மாற்றியுள்ளார். அந்த வகையில் ரூபாய் 20.26 கோடி வரை அந்த வங்கி கணக்கில் மூதாடி பணத்தை போட்டு உள்ளார். அந்த பணத்தை மோசடி நபர்கள் வேறு வங்கி கணக்கிற்கு மாற்றியுள்ளனர். வீட்டில் பணிபுரியும் வேலைக்கார பெண்ணுக்கு சந்தேகம் ஏற்படவே மூதாட்டியை கண்காணித்து உள்ளார். அவர் உணவுக்காக மட்டும் அறையை விட்டு வெளியில் வருவதும் அறையில் மொபைல் போனில் ஆக்ரோஷமாக பேசுவதும் தெரிந்தது. இதையடுத்து அவரது மகளுக்கு பணிப்பெண் தகவல் தெரிவித்தார். இதன் அடிப்படையில் போலீசார் புகார் அளிக்கப்பட்டது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் ஷான் ஜமில் ஷேக், ரசிஷன் ஆசன் பட் மற்றும் ஷர்ஜித் சேகர் ஆகியோரை கைது செய்தனர். மேலும் அவரிடம் இருந்து 77 லட்சம் பணத்தை பறிமுதல் செய்துள்ளனர். இச்சம்பவத்தில் வெளிநாட்டு கும்பலுக்கு தொடர்பு இருக்கலாம் என போலீசார் சந்தேகம் தெரிவித்துள்ளனர்.